தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. மக்களவைத் தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. சவுகார்பேட்டையில் உள்ள நகைக்கடை உரிமையாளரிடமிருந்து 4 கோடி ரூபாய் வந்திருப்பது விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. நகைக்கடை உரிமையாளரின் உதவியாளர் மூலமாக 4 கோடி ரூபாய் கைமாறியுள்ளதும் விசாரணையில் அம்பலமாகியிருக்கிறது. உதவியாளர் பணத்தை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள நைனா நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டலுக்கு எடுத்துச் சென்றதாகவும் இந்த வழக்கில் தற்போது புதிய தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. வழக்கில் இதுவரை நகினா நாகேந்திரன் உட்பட நிறைய பேர் விசாரணைக்கு உட்படுத்தி அடுத்தடுத்த கட்டங்களாக விசாரணைகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் புதிய தகவல் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைக்கிறார். சுப்பிரமணியன், உங்களுடைய தகவல்கள். தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் பாஜக எம்எல்ஏ நயினா நாகேந்திரன், அதே போல பாஜகவுடைய மூத்த நிர்வாகிகளிடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்டு சிபிசிஐடி போலீசார் தங்களுடைய வாக்குமூலத்தையும் பதிவு செய்தார்கள். இந்த நிலையில் இதில் ஒரு புதிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அதாவது சவுகார்பேட்டையில் உள்ள ஒரு நகைக்கடை உரிமையாளரிடமிருந்தான் 4 கோடி ரூபாய் பணம் வந்திருப்பதாக சிபிசிஐடி விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக அதிகாரிகள் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நகைக்கடை உரிமையாளரின் உதவியாளர் மூலமாக 4 கோடி ரூபாய் பணம் கைமாறி இருப்பது அறிந்த போலீசார் இன்னும் ஒரு தினங்களில் அந்த நகைக்கடை உரிமையாளருக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் குறிப்பாக நகைக்கடை உதவியாளர் கீழ்ப்பாக்கத்தில் அமைந்துள்ள நயனா நாகேந்திரனுக்கு சொந்தமான ப்ளூ டைமண்ட் ஹோட்டலுக்கு கொண்டு வந்ததும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. எனவே இதில் அடுத்த கட்ட விசாரணைகளை சிபிசிஐடி போலீசார் முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். நகைக்கடை உரிமையாளருக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்கவும் சிபிசிஐடி போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். தற்போதைய தகவலுக்கு நன்றி சுப்பிரமணியன்.